இந்த அறுவை சிகிச்சையில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது? இப்போ உணவு குழாயை மாற்றி வைக்க முடியுமா? முழுமையாக நம்ம உணவு குழாயை வந்து எடுத்துட்டு இயற்கையாகவே இரைப்பையிலிருந்து ஒரு டியூப் மாதிரி செய்து அதை மீண்டும் வந்து நம்ம ஒரு குழாயாக கொண்டு போய் அதை தொண்டையில் வந்து பொருத்தலாம். இதுதான் கேஸ்ட்ரிக் புல்லப் என்று சொல்லுவோம். ஸோ இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நுண்துளை வழியாகவே தொரக்கோஸ்கோபி, அதாவது நெஞ்சு பகுதி வழியாக கேமரா செலுத்தி மற்றும் வயிற்று பகுதி வழியாக கேமரா செலுத்தி நுண்துளை வழியாகவே இந்த அறுவை சிகிச்சைகளை வந்து செய்ய முடியும். ஸோ இதிலிருந்து அவங்க நோயிலிருந்து முற்றிலுமாக குணப்பட்டு நார்மலாகவே அவங்க டயட் எடுக்க முடியும். ஸோ சிலருக்கு இன்னும் வந்து சில காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் டியூமர்ஸ் லைக் கேஸ்ட்ரோ, இறப்பையும் உணவு குழாயும் சேர்ந்து உருவாகிற கட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோலோபிளாஸ்டி என்ற ப்ரொசீஜர், அதாவது பெருங்குடலை கொண்டு அதை எடுத்து தொண்டையிலே பொருத்தி அது வழியாக அதை ஒரு குழாய் போன்று வடிவமைத்து அது வழியாகவே நம்ம வந்து குடலுக்கு சாப்பாடு வர்ற மாதிரி பாதைகளை பண்ணலாம். ஸோ இது வந்து கோலோபிளாஸ்டி என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சையின் மூலம் உணவு குழாயை முற்றிலும் அகற்றி அதிலிருந்து வரக்கூடிய அந்த புற்றுநோயின் அடைப்பு மற்றும் இந்த தன்மைகளிலிருந்து நம்ம டோட்டலாக வந்து விடுபடலாம். இது தவிர சிலருக்கு இந்த கட்டி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி அது அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலைமை தாண்டி அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஹைலி அட்வான்ஸாக இருக்குது, இல்லை பக்கத்தில் கூடிய ரத்த குழாய்களை ஒட்டி இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னாக்க இதில் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் மெட்டல் ஸ்டென்ஸ், செம்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம உள்ளே செலுத்தும் போது அந்த அடைப்பை அது திறந்து அந்த வழிபாதையை அது வந்து ரெஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் செய்வதன் மூலம் அவங்க வந்து சாப்பாடு உணவு மீண்டும் அதே வழியில் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அமையும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எண்டோஸ்கோபிக் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிறப்பு சிகிச்சையாக இருக்குது.